கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் கூட ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த உலகத்திலே நமக்கு சொந்தங்கள் வசதி இருந்தால் இருக்கும். ஆனால் சில வேளைகளிலே நாம் ஏழையாக இருந்தால் கஷ்டப்படும் நிலையில் சொந்தம் இருக்காது, சொத்து இருக்காது. ஆனால் ஆண்டவர் இந்த காலவெளியிலே சொல்கிறார், நானே சொந்தம், நானே சொத்து. அது மாத்திரமல்ல, வியாதி நேரத்துல கூட நானே உனக்கு பரிகாரியா இருக்க பாதுகாப்பேன் என்கிறார். ஒரு அருமையான ஒரு பாடல். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை
ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய நாமத்தில் கூடி வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த அருமையான ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இதில் இந்த வேத ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வந்து கொண்டிருக்க மக்களை சீக்கிரமாக அழைத்து வர தடைப்பட்ட மக்களை வருகிற நாட்களிலாவது அழைத்து வந்திருக்க எங்களோடு கூட திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் பேச முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வேதத்திலே உள்ள சத்தியங்களை, மறைபொருள்களை, மகத்துவங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும், விளக்கி காட்டும். எம்மாவிற்கு போன சீஷரோடு கூட நீ கலந்து கொண்டு வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது அவர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல இந்த நேரத்திலும் எங்கள் இருதயங்களும் கொழுந்து விட்டு எரியும்படியாக கிரீச்செய்தியா சொல்லிக்கிறோம். இப்போது நீ பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். நீ பேசுகிற சத்தத்தை கேட்டு உடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவரை கலந்து செல்ல கிருபை இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்வோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த 2 நாட்களிலே இயேசுவின் சோதனை என்ற தலைப்பிலே இயேசுவின் சோதனை பற்றி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தலைப்புகளிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 24ஆம் நாள் 24 இதிலே நாம் தியானிக்க போகும் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் பிசாசின் சோதிக்கும் படிகள். பிசாசு நம்மை சோதிப்பதற்கு படிகள் வைத்திருக்கிறார். இயேசுவை அப்படித்தான் சோதித்தான். அதே மெத்தட் தான், அதே சிஸ்டம் தான் பிசாசு எல்லாரிடத்திலும் நம்மிடத்திலும் பயன்படுத்துகிறார். இயேசுவை எப்படி சோதித்தான் அதே காரியங்கள் தான் அவன் ஆதி காலத்திலிருந்து ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து அங்கே ஏராளமான மக்களை சோதித்து 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 அநேகரை பாவத்தை விழத்தள்ளி அவன் அனுபவமிக்கவனாக இருக்கிறான். அதற்காக அவன் என்ன வேண்டும் என்றாலும் செய்வான். அதற்காக அதிசயங்களை கூட செய்வான். நாம் பாடு அதிசயங்கள் செய்கிறவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்முடைய தேவன் அதிசயங்கள் செய்கிறவர். அது மட்டுமல்ல, பிசாசும் அதிசயங்களை செய்கிறார். கர்த்தர் இயேசு சொன்னார், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய சாதாரண அற்புதம் அல்ல, பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்வான் என்று இயேசுவை சொல்லி வைத்திருக்கிறார். அதனால கர்த்தர் மக்கள் மத்தியிலே அதிசயத்தை காட்டி இதய மதியம் கொடுத்து அங்கே மக்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்ள பார்க்கிறான். மக்கள் தன்னை வணங்கும்படியாக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய நோக்கமெல்லாம் இதுதான். மக்கள் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும், மக்கள் தன்னை பின்பற்ற வேண்டும், மக்கள் தன்னை வணங்க வேண்டும். இதுதான் பிசாசுடைய நோக்கம் எல்லாம். இயேசுவே அப்படித்தான் செய்ய வைத்தார். இயேசுவிடத்தில் இப்படித்தான் எதிர்பார்த்தார். அதனால பிசாசு சில படிகள் வைத்திருக்கிறான் நம்மை சோதிப்பதற்கு. படிகள் இயேசு எப்படி இயேசுடைய எந்த படிகளை பயன்படுத்தினான்? வனாந்தரம், தேவாலயத்து உட்படிகள், மிக உயர்ந்த மலை, இந்த 3 படிகளிலிருந்து இயேசுவை பிசாசு சோதித்தார். ஆகவே வனாந்தர
இயேசு. ஆனால் இயேசுவை தோற்கடிக்க முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை. வனாந்திரம் சாதாரணமான இடம், வனாந்திரம் வசதி இல்லாத இடம். அப்புறம் போய் உயரத்தை கொண்டு போறோம், தேவாலயத்தை உப்பரிகளை கொண்டு போறோம். அதுக்கு பிறகு அங்கேயும் ஜெயிக்க முடியல, உச்சிக்கு கொண்டு போயிட்டான். உலகத்தில் மிக உயர்ந்த மலை. இப்படி மனிதன் உயர்த்துகிறான். உயர்த்த கொண்டு போய் இங்க முடியலையா மேல போய் சொல்லுவான், அங்க முடியல இன்னொரு சொல்லுவான். இப்படி அங்கே மனிதனை பிசாசானவன் சோதிக்கிறான். அவன் அதற்காக நம்மை உயர்த்துகிறான். அநேக மக்கள், நான் அநேகரை பார்த்திருக்கிறேன், சாதாரண நிலைமையிலே, வசதி இல்லாத நிலைமையிலே இருக்கும் போது மக்கள் பக்தியாக இருப்பார்கள், வைராக்கியமாக இருப்பார், கர்த்தரை உறுதியாக பின்பற்றுவார்கள், பற்றி கொண்டிருப்பார்கள், பக்தியாக இருப்பார்கள். ஆனால் கொஞ்சம் வசதி வந்ததும் அங்கே கர்த்தரை மறந்து விடுவார்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடுவார்கள், பாவத்தை விடுத்து விடுவார்கள். இது ஒன்று பேர் அல்ல, நான் ஏராளமான மக்களை நான் பார்த்திருக்கிறேன். ஊழியக்காரர்கள் நான் பார்த்திருக்கிறேன், அநேக ஊழியக்காரர்கள். அவர்கள் சாதாரண நிலைமையில் இருக்கும்போது நன்றாக ஊழியம் செய்திருப்பார்கள், ரொம்ப வைராக்கியமாக பக்தியாக ஊழியம் செய்திருப்பார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் வசதி வந்ததும் அவன் அங்கே பாவத்தில் விழுந்து விடுவான். அதனால்தான் பிசாசு கொஞ்சம் வசதியை கொடுப்பான், பிசாசும் கொடுப்பான், தேவனும் ஆசீர்வதிக்க முடியும், பிசாசும் ஆசீர்வதிக்க முடியும். பிசாசும் உலக ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். அப்படித்தான் இயேசுவை இங்கே வஞ்சிக்கிறான், அங்கே அநேகர் வஞ்சிக்கிறான். பிசாசும் பணம் கொடுக்க முடியும், பிசாசும் மக்களை பணக்காரராக முடியும், உயர்த்த முடியும். உயர்த்தி எப்படியாவது சாதாரண நிலைமையிலே, சாதாரண சாலை வழியில, பணந்தத்துல, சாதாரண நிலைமையிலே நாம் வாழும்போது, அதாவது சாதாரண இடத்துல விழுந்தா ரொம்ப அடிப்படாது, விழவும் மாட்டோம். ஆனால் இங்க போய் நின்னா விழுந்தா அடிப்படும். இன்னும் இதை விட வேற உயரத்துல போய் நின்று அங்கிருந்து விழுந்தா அவன் ஹார்ட் க்ளோஸ். இப்படித்தான் சாத்தானின் படிகள் உயர்த்துவான், சாத்தானும் நம்மை உயர்த்துவான். அதனால நம்மை உயர்த்தும் போது, நாம் உயரும் போது, நமக்கு வசதிகள் வரும்போது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாவத்திலே விழுந்து போகக்கூடாது. பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு நான் மெட்ராஸ் பைபிள் லீவில் ரட்சிக்கப்பட்ட போது அங்கே என்னுடைய மூத்த சகோதரர்கள், தேவனுடைய மனிதர்கள், பரிசுத்தவான்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். பரிசுத்தம் முக்கியம். எனக்கு அதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க. பரமானந்தம், பரிசுத்தம் முக்கியம், அதை விட்டுறாத, பரிசுத்தம் முக்கியம். அதுக்கு அவன் கற்றுக் கொடுத்த 3 காரியங்கள்: உபவாசம், ஜபம், இதுதான். வேற ஒன்று இவ்வளவுதானா? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு இந்த 3 தானா? போகமா, இந்த 3 தான். அதனால பிசாசு ஜெயிப்பதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, சோதனை ஜெயிப்பதற்கு, பாவத்தை ஜெயிப்பதற்கு இந்த 3 போதும். உபவாசம் அது கட்டாயம் அல்ல, முடிந்தால் இருக்கலாம், முடியலையா பரவாயில்ல. ஆனால் 2 மாற்ற
வேதம், ஜபம், இது மறக்கவே கூடாது. எனக்கு மெட்ராஸ் லைப்ரரி சகோதரர்கள் பரிசுத்தவான்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். ஒரு பறவைக்கு எப்படி 2 செட்டைகள் இருக்கின்றனவோ அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் 2 செட்டைகளை போல இருப்பது ஜபம், வேதம். வேதம், ஜபம் இரண்டும். எப்படி ஒரு பறவை 2 செட்டைகளை வைத்து அடித்து 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 உயரே சென்று கொண்டே இருக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உயர விருத்தி அடைவதற்கு உயர உயர ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து சென்று கொண்டு போவதற்கு 2 காரியங்கள் வேதம், ஜபம். வேதம் நமக்கு ஆதாரம், ஜபம் நமக்கு மூச்சு. மூச்சு இல்லைன்னா நாம செத்துருவோம். குழந்தை பிறந்ததும் இந்த குழந்தை உயிரோடு இருக்கா பார்க்கணும். எப்படி? மூச்சு. முதல்ல அதான் பார்க்கணும். உயிரோடு இருக்கா செத்து பார்த்தா இதை பார்க்கிறான். ஆனால் மூச்சு தான். அதுதான் நம்முடைய ஜபம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு மறுபடியும் பிறந்த தேவன் பிள்ளைகளும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எந்த குழந்தைக்காவது யாராவது எப்படி மூச்சு இழுக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறாங்களா? எப்படி பால் குடிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கிறாங்க. தானாக ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தானாக அப்படியே வளர்வார்கள். அங்கே ஜெபிப்பது வேற. இப்படி போகும்போது உயர சொல்லுகிறோம். இதை விட்டு பிசாசானவன் இதில் நம்ம நேரத்தை கவனத்தை செலுத்த விட மாட்டான். மற்ற காரியங்களே நீ பரிசுத்தமாய் வாழ்ந்துவிடக் கூடாது. பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இறுதியில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஆனா பிசாசு அப்படி சொல்லணும் இல்லை. வேற இடத்துல கவனத்தை அது இது என்று கவனத்தை அங்கே செலுத்தி நாம் பரிசுத்தமாய் வாழாதபடிக்கு, தேவனுக்கு பிரியமாய் வாழாதபடிக்கு அது எங்கெங்கயோ கொண்டு சென்று விடுவான். அதுதான் பிசாசின் படிப்பு. நம்முடைய கவனத்தை வேற காரியங்களிலே கொண்டு போய் விடுவான். நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும். ஆகையால இங்கே இயேசுவை பிசாசு முதலாவது சோதித்தது வனாந்திரத்திலே. என்ன சொன்னான்? கல்லை அப்பமாக்கி சாப்பிட சொன்னான். கர்த்தர் இயேசு செய்திருக்க முடியும். அது ஒரு பெரிய இயேசுக்கு அது ஒரு பெரிய காரியம் அல்ல. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தவர், எவ்வளவு பேரை ஆசீர்வதித்தவர், எவ்வளவு அற்புதங்களை செய்தவர். இந்த கல்லை அப்பமாக்குவது ஒன்றும் பெரிய அற்புதம் அல்ல, பெரிய காரியம் அல்ல. ஆனால் அவர் அது செய்யவில்லை. ஏனென்றால் பிசாசுக்கு கீழ்ப்படிய கூடாது. பிசாசு சொல்வதை நாம் கேட்கக்கூடாது. பிசாசுடைய வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எது பிசாசின் வார்த்தை. ஆகையினால அங்கே கண்டுபிடிக்க வேண்டும். பிசாசும் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், இயேசுவும் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வாதம் இயேசு மூலமாக நமக்கு வரும், பிசாசு மூலமாக வரும். அது எப்படி கண்டுபிடிப்பது? கர்த்தர், நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழும்போது, கர்த்தருக்கு பக்தியாய் உத்தமமாய் உறுதியாய் ஆண்டவரை பின்பற்றும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கொடுப்பேன். எல்லாம் கொடுப்பேன். உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாம் கொடுப்பேன். உலக பிரகாரமான காரியத்தெல்லாம் கொடுப்பேன். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கொடுப்பேன். ஆண்டவர் கொடுப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் பிசாசும் ஆசீர்வதிப்பார்.
எப்படி? நீ எவ்வளவு பாவத்தில் வாழ்ந்தாலும் உனக்கு பணம் வரும். நீ எவ்வளவு துன்மார்க்கமாக கர்த்தரை விட்டு விலகி எவ்வளவு தூரம் போய் வாழ்ந்தாலும் உனக்கு வசதி வந்து கொண்டே இருக்கும், பணம் வந்து கொண்டே இருக்கும். அது பிசாசு கொடுக்கும். ஆகினால கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இதுல கவனமா இருக்க வேண்டும். பிசாசு கொடுக்கிறானா அது கர்த்தர் கொடுக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கை செக் பண்ணி பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறதா, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? ஆகவே கர்த்தர் வசனம் என்ன சொல்றது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு கீழ்ப்படிய கூடாது. நேற்று 2 வாக்குத்தத்தங்களை சொன்னேன். பிசாசும் வாக்குத்தத்தம் கொடுத்தான், இயேசுவும் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்னை விடுத்து பணிந்து கொண்டார், இவைகளெல்லாம் கொடுப்பேன் என்று சொன்னார். இயேசு அப்படித்தான் கேட்டார். என்னை விடுத்து பணிந்து கொண்டார், இவை எல்லாவற்றையும் உனக்கு தோல்வேன். பிசாசு அதை கொடுக்க முடியும். பிசாசு போய் சொல்ல உண்மைதான், அவன் அதை கொடுக்க முடியும், எல்லாம் கொடுக்க முடியும். அதற்காக நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனை வணங்கினால் போதும், அவனை பின்பற்றினால் போதும், அவனுக்கு கீழ்ப்படிந்தால் போதும், பாவத்திலே ஜீவித்தால் போதும், பணம் வந்து கொண்டும். ஆகையால அவன் அப்படி சொன்னான். ஆனால் இயேசு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்மை நீதி தேடுங்கள். நேற்று நான் சொன்ன போது, நேற்று வாக்குத்தத்தம் 1ஆம் தேதி கொடுத்த போது பிசாசு சொன்னான், இவைகளெல்லாம் உனக்கு கொடுத்தே, இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும் என்று சொன்னார். அநேக கை தூக்கிது. என்ன காரணம்? கவனிக்கல, சரியா கவனிக்க. அங்க ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இப்படிதான் ஏமாத்துவான் பிசாசு. அதனால அதையும் இதையும் கொடுத்து உயர்த்துவான். பிசாசும் அற்புதம் செய்வான். அங்கே எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்த போது மோசையை கொண்டு தேவன் விடுவித்த போது மோசை அங்கே பார்வோனுக்கு முன்பாக தேவன் அனுப்பினார். அப்பொழுது மோசை சென்று அந்த பார்வோன் மோசையுடைய கோலை கீழே போட்டால் அது சத்தமாக மாறினது. மோசையின் கோல் சத்தமாக மாறினது. மந்திரவாதிகள் அவர்களும் தங்கள் கையில் இருந்த கோல்களை போட்டார்கள். அந்த கோல்களும் சர்ப்பமாக மாறிவிட்டன. மோசையின் கையில இருந்த கோலை சர்ப்பமாக்கிறது யார்? தேவன். மந்திரவாதிகள் போட்ட அந்த கோலை சர்ப்பமாக்கிறது யார்? பிசாசு. பிசாசும் செய்ய முடியும், பிசாசும் அற்புதங்களை செய்ய முடியும். அதனாலே நாம் எது தேவன் செய்வது, எது பிசாசு செய்வது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இதை பார்த்து, பிசாசு செய்வதை பார்த்து அநேக மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதுதான் காரணம். அவர்களுக்கு வேதம் தெரியவில்லை, கர்த்தர் சொல்வது தெரியாதபடியினாலே, கவனமாக இல்லாதபடியினாலே பிசாசு சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். அநேகர் பின்னால் கூட்டமாக ஓடுகிறார். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் தான் எவ்வளவு அற்புதம் நடக்குது என்று அவன் வாழ்க்கை சரியில்லை, அவனின் பரிசுத்தத்தை குறித்து சொல்ல மாட்டார்கள், பாவத்தை விட்டு திருந்த வேண்டும் என்று சொல்லவே மாட்டார்கள். அவர்கள் அற்புதம் அற்புதம் உங்கள் கவனத்தை வேறு காரியங்களிலே இழுப்பார்கள். வனாந்தரமான இடம், சாதாரண இடத்திலே இயேசுவை சோதித்து பார்த்தான், முயற்சி செய்து பார்த்தான். இயேசுவை ஜெயிக்க முடியவில்லை. அங்கு இயேசுவை பாவத்தை விடத்தாண்ட முடியவில்லை. அதனால அங்கே இருந்து சோதிக்கல. மற்ற அடுத்த சோதனை அங்கே ஆரம்பிக்கவில்லை. பிசாசு என்ன செய்தான்? இயேசுவை
இயேசுவை அப்படி தூக்கி சென்று விட்டான். இயேசுவை அப்படி தூக்கி தேவாலயத்தில் உப்பரையில கொண்டு போய் நிறுத்தி விட்டான். பிசாசு இயேசுவையே தூக்கி விட்டான். உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டான். நம்ம கூட உயர்த்துவான். பிசாசு உயர்த்துவான், வசதி கொடுப்பான், பிசாசு கொடுப்பான், பணத்தை கொடுப்பான். அதிகமாக பிசாசு தவறான வழிகளிலே பணத்தை தருவான். நியாயமான வழியிலே, நேர்மையான வழியிலே, உத்தமமான வழியிலே நாம் கஷ்டப்பட்டு உழைத்தால் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் பிசாசு தாழ்வான வழிகளிலே, குறுக்கு வழிகளிலே, கள்ளத்தனத்திலே அங்கே வாழ்ந்தால் பிசாசு கொடுப்பார். அதனால நாம் பிசாசு நம்மை உயர்த்தும் போது அல்லது நாம் சாதாரண நிலைமையிலே வாழ்க்கையில் இருக்கும் போது வசதி இல்லாத காலத்திலே நாம் பக்தியா இருந்திருப்போம். ஆனா கொஞ்சம் பணம் வரும்போது, வசதி வரும்போது நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் கர்த்தரை விட்டு விடுகிறோமா? ஆலயத்துக்கு வருவதை நாம் நிறுத்தி விடுகிறோமா? அநேகர் நிறுத்தி விடுகிறார்கள். அநேகர் வந்து கொண்டிருந்தவர்கள் எத்தனை பேர் இப்பொழுது வருவதில்லை. அங்கு வசதி வந்தது. ஆலயத்துக்கு ரொம்ப பேர் முன்னால் ரொம்ப பக்தியாக வந்தவர்கள், வைராக்கியமாய் வந்தவர்கள் ஆலயத்துக்கு இன்றைக்கு வராமல் நின்று விட்டு இருக்கிறார்கள். காரணம் வசதி. வசதி யாரும் வரல என்றால் பிள்ளை தொல்லை. பிள்ளை குழந்தைகளும் ஜாபம் பண்ணாங்க. அப்ப ரொம்ப பக்தியா இருந்தாங்க, ஆலயத்துக்கு நல்லா வந்தாங்க. இப்ப குழந்தை பிறந்ததும் குழந்தை அதனால வர முடியல. பல காரணங்கள். வசதி இல்லாத காலத்தில் நன்றாக வந்தார்கள், வேதத்தை வாசித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். ஆனால் வசதி வந்ததும் கர்த்தரை மறந்து விட்டார். அதுக்காக பிசாசு உயர்த்தலாம். மனாந்தரத்தில் இயேசு ஜெயிக்க முடியவில்லை. உப்பருகை மேலே கொண்டு போய் நிறுத்தினான். அங்கிருந்து தாழ குதிக்க சொன்னார். இயேசு குதித்திருந்தால் உண்மையாக தேவதூதர்கள் வந்து இயேசுவை தாங்கியிருப்பார்கள். பாதம் கல்லில் இடராதவனுக்கு தேவதூதர்கள் வந்து ஏற்றிக்கொண்டு சென்றிருப்பார்கள். வேதவசனம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. ஆனால் பிசாசு சொல்லும் போது நாம் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. 2 பேரும் வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. பிசாசு வாக்குத்தத்தம் கொடுத்தான், தேவனும் வாக்கு கொடுத்தான். பிசாசு நல்ல வாக்குத்தான், நல்ல ஆசீர்வாதம், நல்ல செழிப்பு ஆண்டவரும் ஆதரவு. ஆனால் பிசாசு கொடுப்பதை பிசாசுக்கு நாம் கீழ்ப்படியக்கூடாது, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதனால இதை நாம் இதில் அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வேதத்தை தினமும் வாசிங்க, அது போதும். வேதத்தை வாசிக்க, ஜெபம் பண்ணுங்க. அதுபோல் வேதத்தை அறிந்து கொண்டாலே பிசாசு உங்களை ஏமாற்ற முடியாது, உங்களை வஞ்சிக்க முடியாது. பிசாசு வசனத்தை கொண்டு வந்து சொன்னாலும் கூட அது பிசாசு என்று கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி விடுவார். ஆகையினால அங்கே தேவாலயத்தில் உப்பரை குதிக்க சொன்னான். ஆண்டவர் குதிக்கவில்லை. அங்கே தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பார்கள் என்று இயேசு சொன்னார். பிசாசுக்கு கீழ்ப்படிய கூடாது. சரி, வனாந்தரத்தை ஒன்றும் பண்ண முடியவில்லை. தேவாலயத்தை உப்பருக்கு கொஞ்சம் உயர்த்த கொண்டு போனான், கொஞ்சம் வசதியை கொடுத்தான். அங்கேயும் பார்த்தவர்கள் தள்ள முடியவில்லை. அதை விட உயர்ந்த மலை, அதுவும் மிகவும் உயர்ந்த மலை என்று சொல்லி, உலகத்திலேயே மிக உயர்ந்த மலை. அது எந்த மலை? எந்த மலையா இருக்கும்? இமயமலை. நான் நினைக்கிறேன் இயேசுவை, ஆமா நினைக்கிறது, இமயமலை மேல்தான் தூக்கி போய் இயேசு பிசாசு கொண்டு போய்விட்டான். பிசாசு கொடுப்பான் எல்லாம் உயர்வும். வனாந்தரம் கொடுத்தது யார்? வனாந்தரத்தை இயேசுவுக்கு கொடுத்தது யார்? ஆவியானவர்.
பிசாசு. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்க ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் நமக்கு ஒரு காலம் அது கெடுதலை உண்டாக்காது. நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும், ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். பிசாசு கொடுக்கிறான் என்று சொன்னால் அதை வைத்து எப்படியாவது நம்மை பாவத்தில் விடத்தள்ள வேண்டும், நம்மை சோதிக்க வேண்டும். அதுதான் பிசாசுடைய நோக்கம். உயர்ந்த மலைக்கு கொண்டு போய், இமயமலைக்கு கூட்டிட்டு போய் உலகத்தில் இருக்க சகல ராஜ்யங்கள் அதனுடைய மகியும் காட்டினானாம். ஒரு கண்டிஷன், இதெல்லாம் என் கையில இருக்குது, எனக்கு கீழே இருக்கு, என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. உண்மைதான். உலகமே பிசாசின் அடிமைத்தனத்திலே, உலகம் அதன் ராஜ்யங்கள் மகிமை எல்லாம் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தது. அதை ஜெயிக்க முடியாதத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு தெரிந்துகொண்ட பாதை எது? கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையில் போய் மரிக்க வேண்டும், அப்படி பிசாசு ஜெயிக்க வேண்டும், நமக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும். இதுதான் இயேசுவின் நோக்கம், இயேசு தெரிந்து கொண்ட பாதை. ஆனால் பிசாசு ஷார்ட்கட் சொல்லித்தரான். என்ன ஆண்டவரே, நீ எதுக்கு இவ்வளவு பாடுபட வேண்டும், நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? ஒண்ணும் இல்லை, சும்மா என்ன விழுந்து பணிந்து கொண்டால் போதும், இது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து விடுகிறேன். இதுதான் பிசாசு கொடுக்கும் வாக்குத்தத்தம். இயேசு சிலுவைக்கு போய்விடக் கூடாது, இதுதான் பிசாசு நோக்கம். எல்லாம் இயேசு சிலுவைக்கு போகாமலேயே அந்த ரட்சிப்பு வராதபடிக்கு, மக்கள் ரட்சிக்கப்படாமல் தடை செய்வதற்காக அவன் அப்படியாக முயற்சி செய்தான். இப்ப இந்த ஆதியிலிருந்து அப்படித்தான். அதற்காகத்தான் குழந்தையா இருக்கும் போது கொன்றுவிட நினைத்தான். அதற்காகத்தான் ஆண்டவர் நான் சீசைகளிடத்தில் பகிர்ந்து கொண்டார். நான் பல பாடுகள் பட்டு பல காரியங்கள் அடைந்து சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்று தன்னை பாடு மரணத்தை குறித்து சீசரிடத்தில் பகிர்ந்து கொண்ட போது பேர் என்ன சொன்னார்? பேர் இயேசு தனியா கொடுத்து, ஆண்டவரே இதெல்லாம் நமக்கு நேரிடக்கூடாது, இந்த பாடு மரணம் இதெல்லாம் நமக்கு நேரிடக்கூடாது என்று சொன்னார். இதோ இயேசுவுக்கு நல்ல புத்தி சொல்ற மாதிரி, நல்ல வழி காட்டுற மாதிரி, நல்ல ஆலோசனை சொல்வது போல அவன் இதெல்லாம் நமக்கு நேரிடக்கூடாது என்று பேதுரு சொன்னான். பேதுரு சொன்னானா? பேதுருவா சொன்னான்? அது பேதுரு சொல்லவில்லை, பேதுரு வாயிலிருந்து வந்தது. ஆனா சொன்னது யார்? பிசாசு. அதனால்தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? பேதுருவை பார்த்து பின்னாலுக்கு ஒரு சாத்தான், பேதுருவை பார்த்து சாத்தானே, பேதுரு சொல்லவில்லை, பேதுருக்குள்ளே இருந்து பேசின சாத்தானை ஆண்டவர் கடிந்து கொண்டார். பிசாசுடைய நோக்கம் எல்லாம் இயேசு சிலுவைக்கு போய்விடக் கூடாது, ஷார்ட்கட் சொல்லித்தரார், சுருக்கப்பாதை. நீ ஏன் இவ்வளவு பாடுபட வேண்டும், நீ ஏன் இவ்வளவு அடிபட வேண்டும், எவ்வளவு காயப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், ஏன் சிலுவையை இப்படி தொங்க வேண்டும், ஏன் இப்படி மறிக்க வேண்டும்? தேவையே இல்லை ஆண்டவரே, சுருக்கப்பாதை, ஷார்ட்கட். என்னை விழுந்து படுத்து கொண்டால் எல்லாத்தையும் நான் தந்து விடுவேன் என்று சொன்ன. இது பிசாசுடைய. நமக்கு கூடாது, நமக்கும் அப்படி நேர்மையாய் உண்மையாய் உத்தமமாய் உழைத்து நீ பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஷார்ட்கட், சுருக்கப்பாதை. நீ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதில்லை, லஞ்சம் கொடுத்தா பாஸ் பண்ண. நீ கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போக வேண்டியதில்லை, பணம் கொடுத்தா லஞ்சம் கொடுத்தா வேலை கிடைச்சோம்.
இன்னைக்கு அநேக ஷார்ட்கட் பிசாசு வைத்திருக்கிறான். உலகத்தில் உயர வேண்டுமா, வாழ்க்கை முன்னேற வேண்டுமா, பிசாசு அநேக வழிகளை வைத்திருக்கிறான். ஷார்ட்கட், சுருக்க பாதைகளை வைத்திருக்கிறான். ஆனால் உண்மையான பாதை, நேர்மையான பாதை, உத்தமமான பாதை இயேசு நமக்காக வைத்திருக்கிற பாதை. எல்லாரும் அங்கே தேவனுடைய பிள்ளைகள் நேர்மையாகத்தான் நடப்பார், உண்மையாக உத்தமமாகத்தான் நடப்பார். ஆகையினால உலகத்திற்கு எல்லாரும் பாவம் செய்யறாங்க, எல்லாரும் லஞ்சம் எடுக்கிறாங்க, எல்லாரும் ஷார்ட்கட் தான் போறாங்க, எல்லாரும் அப்படித்தான் போறாங்க. எல்லாரும் செய்கிறார்கள் என்று சொல்லி நாமும் செய்யக்கூடாது. எல்லாரும் செய்வார்கள் தான், எல்லாரும் அப்படித்தான் போவார்கள். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை நிமிர்ந்து இருக்க வேண்டும், நேர்மையா இருக்க வேண்டும், உண்மையா உத்தமமாய் வாழ வேண்டும், அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு காலம் எந்த விதத்திலும் பிசாசை வணங்கக்கூடாது, பிசாசுக்கு கீழ்ப்படிய கூடாது. செத்து போன்ற மீன்கள் தண்ணி இப்படி ஓடுகிறது என்று சொன்னால், செத்த மீன்கள் எல்லாரும் தண்ணி ஓடுகிற போக்கிலேயே தண்ணியோடு கூட அடித்துக் கொண்டு போகும், செத்து போன மீன்கள் எல்லாம். ஆனால் உயிருள்ள மீன்கள் தண்ணி இப்படி செல்கிறது என்று சொன்னால் உயிருள்ள மீன்கள் தண்ணீரை எதிர்த்து செல்லும். அதுதான் தேவனுடைய பிள்ளை. உலகமெல்லாம் உலகமே அப்படி போகிறது, செத்து போனவர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள், உயிர் உள்ளவர்கள். நாம் வித்தியாசமானவர்கள், விசேஷமானவர்கள், வித்தியாசமான வாழ்க்கையை வாழ வேண்டியவர்கள். ஆகையினால வாழ்க்கையை முன்னேறுவதற்கு பிசாசு படிகள் தேவையில்லை. பிசாசு பல படிகளை வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவர் உண்மையாக நடக்க வேண்டும், உத்தமமாய் நடக்க வேண்டும், பிரியமாய் வாழ்ந்து, அசுத்தமாய் வாழ்ந்து, சாட்சியாய் வாழ்ந்து பரலோகத்தில் வந்து சேர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில பொய், எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதான். பொய் சொன்னால் போதும், நிறைய பணம் வந்திருக்கு. நேரத்தில் நான் பொய் சொல்லி இருந்தால் ஏராளமான பணம் எனக்கு வந்திருக்கும். ஏன்னா எங்க அப்பா சொல்லிக் கொடுத்தது அதுதான். நாங்கள் இந்துக்களாக இருக்கும் போதே எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்பா அதுதான். எங்க அப்பாவும் பொய் சொல்ல மாட்டார், எனக்கும் பொய் சொல்லக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தார். பொய் என்பது விஷம் என்று சொல்லுவார். அதனால பொய் சொல்லவே கூடாது என்று சொல்லுவார். ஆக இந்த நேரத்தில் கூட எனக்கு கூட உங்களுக்கு எவ்வளவு ஒரே ஒரு பொய் சொன்னால் கோடி கோடியாக பணம் கிடைக்க நான் இருந்தாலும் நான் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன். கர்த்தர் நம்ம வளர்த்துவார், கர்த்தர் நம்ம நான் சொல்லுவேன். ஆக ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். நான் அநேக பார்க்கிறேன், என் கண்ணெதிரே போய் சொல்றாங்க, எவ்வளவு ஊழியக்காரர். நான் விவரமாக சொல்ல நான் விரும்பவில்லை. உங்களுக்கு இல்லாத காரியத்தை பொய்யாக சொல்லி பணத்தை சம்பாதிக்கிறார்கள். அதனால பொய் சொன்னால் வசதி வரும், பணம் வரும். ஆனால் அது கர்த்தரால் வருவதல்ல, உயர்வு கர்த்தரால் வர வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் கண்களுக்கு நேராக என் கண்களை பிசாசை ஏற்காது, பிசாசை நோக்காது, கர்த்தரையே நோக்குங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கண்களை கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுவோம். உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்திலே நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.